தமிழர்களுக்கு வணக்கம். நாம் தமிழர் கட்சியில அண்ணன் சீமான் முதலமைச்சரானால் எப்படி இப்ப இருக்கிற கல்வி முறைகள் முற்றிலுமாக மாற்றப்படும், பள்ளிகள் கல்லூரிகள் எந்த அளவுக்கு தரம் உயர்த்தப்படும் என்பதை இந்த காணொலியில் நாம தெளிவா பார்க்க போறோம். தற்காலிக தோல்விக்காக நிரந்தர வெற்றி இலக்க ஒரு தமிழ் மகன் தயாரா இல்ல. அரசு பள்ளி கல்லூரிகள் எல்லாம் இலவசமா தானங்க இருக்குது. நீங்க புதுசா ஆட்சிக்கு வந்து என்னங்க பண்ண போறீங்க அப்படின்னு கேட்கலாம். எல்லாம் இலவசமா இருக்குது, ஆனா தரமா இருக்குதா? இல்ல தானே. அப்ப என்ன பண்ணணும்? அரசு பள்ளி கல்லூரிகளை தரம் உயர்த்தப்பட வேண்டும். எப்படி தரம் உயர்த்தப்படணும்னா, பெற்றோர்கள் தங்களோட பிள்ளைகளை அரசு பள்ளி கல்லூரிகளை சேர்ப்பதற்கு ஓடி வரணும். தனியார் பள்ளிக்கூடத்தை நோக்கி போகாம அரசு பள்ளிக்கூடத்துக்கு மக்களை திறப்பணும். அரசோட முக்கியமான கடமைகள்ல இதுவும் ஒண்ணு. ஏன்னா நம்ம வரி காட்டுறோம். எதுக்கு வரி காட்டுறோம்? எதுக்குங்க வரி காட்டுறோம்? நம்ம பிள்ளைகள் படிப்பதற்கு நம்மளே தனியா ஒரு பள்ளிக்கூடத்தையோ நம்மளே தனியா ஒரு கல்லூரியோ கட்ட முடியாது. அப்படி இருக்கிறப்ப மொத்தமா எல்லாருமா சேர்ந்து தங்களோட வரி பணத்தை செலுத்தி அந்த வரி பணம் மூலமா பள்ளி கல்லூரிகளை நிறுவி அங்க நம்மளோட பசங்களை படிக்க வைக்கணும். இதுக்காக தான் நம்ம வரி காட்டுறோம். புரியுதுங்களா? நம்ம எங்கெங்க வரி காட்டுறோம்? நேரடியா யாருமே வந்து நம்ம கிட்ட வரி கேட்க மாட்டேங்கிறாங்களே. ஊர்கள்ல குடிநீர் வரி கேட்கறாங்க, சாலைகள்ல சாலை வரி கேட்கறாங்க. நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில நம்ம வாங்கக்கூடிய ஒவ்வொரு பொருட்களையுமே நாம வரி பணத்தை செலுத்தி தாங்க அந்த பொருட்களையே வாங்குறோம். பெட்ரோல் 1 லிட்டர் 100 ரூபான்னு விற்குதுன்னா அதுல 20 ரூபாய் தான் பெட்ரோலோட அடக்க விலை. 20 ரூபாய் மதிப்புள்ள பெட்ரோலை 100 ரூபாய்க்கு நம்ம கிட்ட இருந்து விற்பனை செய்து அதுல 80 ரூபாய் வரி பணமா வசூலித்து அதுல 40 ரூபாய் தமிழ்நாடு வரி பணமும் 40 ரூபாய் மத்திய அரசுக்கு வரி பணமா போகுது. இப்படி நம்ம கிட்ட வசூல் பண்ற எல்லா வரி பணத்தையும் மாநில அரசும் மத்திய அரசும் பங்கு போட்டு பிரித்து கொள்கிறது. மத்திய அரசும் மாநில அரசும் நமக்கு இந்த வரி பணத்துல என்ன செய்திருக்கிறது? அதுதான் இப்ப இருக்கிற கேள்வி. அப்போ இந்த வரி பணத்தை சரியா பயன்படுத்தணுமா பயன்படுத்தக்கூடாதா? இது பெட்ரோலுக்கு மட்டும் இல்ல, நம்ம வாங்குற எல்லா பொருட்களையுமே 1 ரூபாய்க்கு மிட்டாய் வாங்கினா கூட அந்த மிட்டாயில 20 பைசா வரி பணமா இருக்குது. புரியுதுங்களா? அது மாதிரி எல்லா பொருட்களையுமே வரி பணம் வசூலிக்கப்படுது மறைமுகமா, நமக்கு தெரியாம. இந்த வரி பணத்தை ஜிஎஸ்டி சொல்லுவாங்க, பொருட்கள் மற்றும் சேவைகள் மீதான வரி. இந்த வரி பணம் மூலமாகத்தான் அரசாங்கம் இயங்கி கொண்டு வருகிறது. அப்படி இருக்கிறப்ப நீங்க யோசிக்கணும், நம்ம இவ்வளோ வரி பணத்தை கட்டுறோம். இந்த வரி பணத்தை கட்டிட்டு நம்ம பிள்ளைகளை கூட்டிட்டு போய் எதுக்காக தனியார் பள்ளிக்கூடத்திலையும் தனியார் கல்லூரியிலையும் போய் சேர்க்கணும்? ஏன்னா தரம் இல்லை. அதானே? தரம் இல்லைன்னா அந்த பள்ளிக்கூடத்தை கல்லூரியை தரம் உயர்த்த சொல்லி போராட்டம் பண்ணுவாங்களா? இல்லைன்னா நம்ம தரமா இருக்கிற பள்ளிக்கூடத்தையும் கல்லூரியை நோக்கி போவோமா? முட்டாள்தனமா இல்லையா? மக்கள் செய்வது முட்டாள்தனமா இருக்கா இல்லையா? அப்போ வரி பணத்தையும் கட்டணும், நம்ம பசங்களை கூட்டிட்டு போய் பள்ளி கல்லூரியில போய் சேர்த்துட்டு தனியார் பள்ளிக்கூடத்துல நம்ம உழைச்சி உழைச்சி ஓடா தேஞ்சி அந்த தனியார் பள்ளிக்கூடத்துக்கு காசை கொடுத்துட்டு அப்படியே நம்ம வாழ்நாள ஓட்டிட்டு போகணுமா? இந்த நிலைமை உங்களுக்கு வரணுமா? யோசிச்சு பாருங்க. மக்கள் தான் யோசிக்கணும். கல்வி என்பது சுகமானது சுமையானது என்கிற நிலைப்பாட்டை மாற்றணும். அது சுகம். பள்ளிக்கூடத்துக்கு போறேன்னு நம்ம பிள்ளைகளை அடம் பிடிக்கணும். எப்படா யாராவது ஒருத்தர் சாவாங்க பள்ளிக்கூடத்துக்கு விடுமுறை விடுவான்னு நினைக்க கூடாது. அப்படி பள்ளி கல்லூரிகளை தரம் உயர்த்தவன்னு சொன்னவருக்கு ஓட்டு போடாம வந்தவன் போனவன் படத்துல நடித்தவர்கள்லாம் வாக்கு செலுத்தி அவங்கள முதலமைச்சர் நாற்காலியில உட்கார வச்சிருக்கீங்க. இது யாருடைய தப்பு? மக்கள் உங்க தப்பு தானே. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா நாம் தமிழ் கட்சிக்கு தேர்ந்தெடுக்கணும். நீ எழுதி வை. இன்னைக்கு அல்லாமல் நானே சொல்றேன், உங்க அண்ணன் வந்துட்டன்னா தனியார் பள்ளிகள் மூடப்படுகிறது. எப்படி? ஏன்னு கேளு. அரசு பள்ளியின் தரம் உயர்ந்துட்டதுனால தனியார் பள்ளிக்கு செல்கிற மாணவர்களின் எண்ணிக்கை குறைந்து மூடப்படுகிற நிலையை நான் உருவாக்கல. அப்படின்னா நாம் தமிழர் கட்சி ஆட்சி அமைந்தவுடன் தனியார் பள்ளிக்கூடத்தை மூடிடுவீங்களா? அப்ப தனியார் பள்ளிக்கூடத்தை தனியார் கல்லூரிகளை பார்க்கவே முடியாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் நிச்சயமா கிடையாது. எந்த தனியார் பள்ளிக்கூடத்தையும் எந்த தனியார் கல்லூரிகளையும் நாங்க மூட மாட்டோம். அப்ப என்னங்க செய்வீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த தனியார் பள்ளிக்கூடத்தையும் அந்த தனியார் கல்லூரிகளுக்கு இணையாக அரசு பள்ளி கல்லூரிகளோட தரத்தை உயர்த்துவோம். போட்டி போட்டுன்னு வேலை செய்வோம். தனியார் பள்ளி கல்லூரிகள் நீங்க சரியா தரமான கல்வி தரீங்களா இல்ல நான் தரனா அப்படின்னு போட்டி போட்டுக்கிட்டு அரசாங்கமும் தனியார் நிறுவனமும் போட்டி போட்டுக்கிட்டு கல்வி கொடுக்கும். அப்படி கொடுக்கும்போது மக்கள் யோசிப்பாங்க, அடடா ஏய் அங்க காசை கொடுத்துட்டு நம்ம பசங்களை படிக்க வைக்கிறதுக்கு பதிலா இங்க காசே தராம நம்ம பசங்களுக்கு தரமான கல்வி தராங்கடா.
மக்களாகவே மாறி படையெடுத்துக்கிட்டு வருவாங்க. இது மட்டும் இல்லாம அரசு ஊழியர்கள் அனைவரோட பிள்ளைகளையும் அரசு பள்ளி கல்லூரிகளை தான் சேர்க்க வேண்டும் அப்படின்னு நம்ம சட்டம் போடுவோம். சட்டம் முதலமைச்சர் மகனா, முதலமைச்சரா, முதலமைச்சர் பொண்டாட்டி பிள்ளையா, அமைச்சர் ஆத்தாள் அப்பனா, அமைச்சர் மகனா, எவனா இருந்தாலும் அரசு பள்ளியில தான் படிக்கணும், அரசு கல்லூரியில தான் படிக்கணும். இப்படி சட்டம் போடும்போது நிச்சயமாக வேற வழியே இல்லாம அப்படிதான் சேர்த்தாக வேண்டும். அப்படி அரசாங்கத்தோட உத்தரவை மீறி நீங்க சேர்க்கலன்னா உங்களோட ஊதியத்துல பாதி பிடித்தம் செய்யப்படும். இப்படி நம்ம சட்டம் போடுவதன் மூலமாக தாமாகவே அரசு ஊழியர்கள் முன் வந்து அவங்களுடைய பிள்ளைகளை அரசு பள்ளிக்கூடத்திலேயோ அரசு கல்லூரிகளையும் சேர்ப்பதற்கு முன் வருவாங்க. அப்ப தானாகவே தரம் உயரும். இது மட்டும் இல்லாம அரசு பள்ளிக்கூடங்கள்ல அரசு பள்ளி கல்லூரிகள்ல படித்த மாணவர்களுக்கு மட்டும்தான் அரசு வேலைகள்ல முன்னுரிமை வழங்கப்படும். அவங்களுக்கெல்லாம் வேலை கொடுத்து போக மீதி இருக்கிற வேலை தான் தனியார் பள்ளிக்கூடத்துல படிச்ச மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்படும். இப்படி நாம் தமிழர் கட்சி ஆட்சியில இவ்வளவு விதி விலக்குகள் வச்சு மக்களை அரசு பள்ளி கல்லூரிகளை நோக்கி படையெடுத்து வர வைப்போம். இது மட்டும் இல்லாம தனித்திறன் கல்விக்கு முன்னுரிமை வழங்கப்படும். அது எப்படின்னா, இப்போ மதிப்பெண் மட்டும்தான் மாணவர்களுடைய முக்கிய குறிக்கோளா இருக்கு. அதிக மதிப்பெண் பெற்றவன் அறிவாளி, குறைவான மதிப்பெண் பெறுபவர்கள் முட்டாள் அப்படின்ற ஒரு தவறான எண்ணம் தற்பொழுது பள்ளி கல்லூரிகள்ல மாணவர்கள் மத்தியில புகுத்தப்பட்டு வருது. அதை நம்ம மாற்றும் விதமாக தனித்திறன் கல்விக்கு முன்னுரிமை வழங்கப்படுது. அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை இருக்கும். ஒருவர் நன்றாக கிரிக்கெட் விளையாடுவார், அதாவது மட்டை பந்து விளையாடுவாங்க. அதே போல கால்பந்து, கைப்பந்து, இது போல எவ்வளவோ திறமை இருக்கும் அவங்களுக்குள்ள. அந்த திறமையெல்லாம் வெளிக்கொண்டு வரணும். நிறைய பேருக்கு ஓவியம் வரையத்த திறமை இருக்கும், நிறைய பேருக்கு கவிதை எழுத திறமை இருக்கும், நிறைய பேருக்கு நடிப்பு திறமை இருக்கும். இது போல பல்வேறு திறமைகள் இருக்கிற மாணவர்களை அவங்களோட திறமைகளுக்கு புரிந்து கொண்டு அவங்களுடைய திறமைகளுக்கு ஏற்பவே அவங்க திறமையை ஊக்குவிக்கும் விதமாக வளர்ப்பதற்கான கல்வி திட்டங்களை பாடத்திட்டங்களையும் உருவாக்கி தனித்திறன் கல்விக்கு முன்னுரிமை வழங்கப்படும். 3 வயசுல பிள்ளைய பள்ளிக்கூடத்தில் எடுக்கிறான். அந்த வகுப்புக்கு பேரு அரும்பு, அடுத்த வகுப்புக்கு பேரு மொட்டு, அடுத்த வகுப்புக்கு பேரு மலர். இந்த 3 வகுப்புலையும் பிள்ளை படிக்கவே பிடிக்காது, சும்மா விளையாடும். அதுக்கு இசைக்கருவி கொடுத்துருவேன், பந்து கொடுத்துருவேன், பொம்மை கொடுத்துருவேன், ஓவிய நோட்டு எல்லாம் கொடுத்துருவோம். அது எது பிடிக்குதோ தவந்து போய் எதை எடுத்து அது போய் கோடு கோடா போடுதுன்னா 3 ஆண்டுகள் பிள்ளைகள் படிக்க மாட்டாங்க. ஆசிரியர்களும் பெற்றோர்களும் என் பிள்ளைகளை படிக்கணும். படிச்சுட்டு 6 வயசுல நான் ஒன்னா போய் எடுக்கிறேன் பாருங்க, அப்போ ஒரு சான்றிதழ் கேட்பேன் ஆசிரியர் பெற்றோர்கிட்ட. அந்த சான்றிதழை சரி பார்ப்போம். பெற்றோர் ஒரு மாதிரியும் ஆசிரியர் ஒரு மாதிரியும் சான்றிதழ் கொடுத்தா தொலைச்சு போடுவான். 2 பேரும் ஒரே மாதிரி. என் பிள்ளை எப்போ பார்த்தாலும் இந்த பந்தை தட்டிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் கால்பந்தில் அவனுக்கு நாட்டம் இருக்கு. அப்போ என்ன முடிவு பண்ணுது அரசு? அவன் கடைசி வரைக்கும் கால்பந்து தான் விளையாடணும். அதுதான் அவன் கல்வி. போடா பந்து விளையாடுறா. இன்னொருத்தன் இசை எப்போ பார்த்தாலும் ஹார்மோனியத்தை தட்டிட்டு இருக்கான், கீபோர்டை தட்டிட்டு இருக்கான். நீ மியூசிக்கு ஒரு ஏஆர் ரஹ்மான் நமக்கு பத்தலை, 1000 ஏஆர் ரஹ்மான உருவாக்கிட்டு போவோம். போடா. 130 கோடி மக்கள், 130 கோடி மக்கள், ஒரு உசேன் போல்ட் உருவாகலை. சமைக்காங்கிற நாடு உலக வரைபடத்தில் எங்க இருக்குன்னு தெரியல. ஒரே ஒரு இளைஞன் அவன் சொல்றான், பசிக்கு எனக்கு ஒண்ணுமே கிடைக்கல, மாட்டுக்கறி தான் கிடைச்சி, தின்னுட்டு ஓட ஆரம்பிச்சான். ஓடிட்டான். இன்னைக்கு உலகத்தின் புகழை தொட்டுட்டான் ஓடி உசேன் போல்ட். அப்படி ஒரு வீரனை 130 கோடி மக்கள்ல நம்ம உருவாக்க முடியல. தனித்திறனுக்கு வாய்ப்பு கொடுக்கல. இதன் மூலமாக படிப்பறிவற்ற மாணவர்கள் என்று யாருமே தமிழ்நாட்டில் இருக்கவே மாட்டாங்க. எல்லாருக்குமே படிப்பறிவை விட பட்டறிவு, அனுபவ அறிவு, திறன் சார்ந்த அறிவு அனைத்தும் வழங்கப்படும். இப்படி தமிழ்நாட்டில் வேறு எந்த அரசியல் கட்சியும் சொல்லாத உயரிய கல்விக் கொள்கையை நாம் தமிழர் கட்சி 16 வருஷமா சொல்லியும் அந்த கல்விக் கொள்கைகள் மக்கள் மத்தியில போய் சேராதது மிகுந்த வேதனை அளிக்கிறது. அதனால இனிமேலாவது உங்க பசங்களுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு நாம் தமிழர் கட்சியின் அவசியத்தையும் கால தேவையையும் உணர்ந்து செயல்படுமாறு பெற்றோர்கள் உங்களிடம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.